சமூக வலைத்தளங்கள் மற்றும் மொபைல்களில் மிகவும் கவனம் செலுத்தி வரும் மாணவர்கள் இவற்றை நல்வழிக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை சிஐடி நகரில் உள்ள ஆல்பா ஸ்கூல் ஆஃப் சிபிஎஸ்இ பள்ளியில் 2025-26 கல்வியாண்டின் பல்வேறு மாணவ குழுக்களுக்கான தலைமை பண்பு மாணவர்கள் பதவியேற்பு விழாவில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கலந்து கொண்டார். தலைமை ஆசிரியர் ரீனா ஆல்பர்ட் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு குழுக்களின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் மாணவர்களுக்கு பேட்ஜ் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். விழா மேடையில் பேசிய விஜய் வசந்த் எம்பி, இதுபோன்ற மாணவ குழுக்கள் மூலம் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் இதை மாணவர்கள் நல்ல வகையில் பயன்படுத்திக் கொண்டு தங்களின் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். தானும் இதே பள்ளியில் படித்ததாகவும் மாணவர் பருவத்தில் இருக்கும் பொழுது உங்களைப் போலவே இங்கு உள்ள 2 குழுக்களுக்கு தலைவராக இருந்துள்ளதாகவும் அது தனது வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். சமூக வலைத்தளங்கள், மொபைல்களில் கவனம் செலுத்தி வரும் மாணவர்கள் இவைகளை நல்வழிக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முடிந்த அளவு செல்போன்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் விஜய் வசந்த் கேட்டுக்கொண்டார். And have a dream and work towards the dream. You will achieve heights, and the world is big and you have a lot of opportunities, that don't miss it. That's how I want to start my speech. It is a great honor to back to my Alpha. I just went 30 years back, like remembering all the scenes where I've been here in the school and a lot of changes have been there, and still the Alpha flag is flying high since the day I've been here, and it is thanks to the entire team keeping the flag.